பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவா ரொம்ப அருமையான வார்த்தைகளை கொண்டுள்ள ஒரு அரபி துவா தான். இதை ஒரு முறை, அதிகமாக வேணாம், ஒரே ஒரு முறை ஓதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எப்படி துவா கேட்கணும்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டால் போது அந்த துவாக்கள் கபுலாயிரும். ஏன்னா இதில் இல்லாத சிறப்புகளே இல்லை. ஒருத்தவங்களுடைய துவாவில் என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் இதில் இருக்குது. முதல்ல அல்லாஹு புகழணும், அது இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹுடிக்கு இஸ்மை சொல்லணும், இன்னும் நபியின் மீது சலவாத்தை சொல்லணும், இன்னும் அல்லாஹுடத்தில் வலியுறுத்தி கேட்கணும். அனைத்துமே இது கொண்டு இருக்குது. இந்த துவாவை வெறும் ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அது உடனுக்குடனே உங்களுக்கு நிறைவேறும். இப்போ அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு தடவை அந்த துவாவில் இருக்கிறத ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம ரப்ப சமாவாத்தி சபிஹி வரப்பல் அர்லீன சபிஹி வமா ஃபீஹின்ன வமா பைனஹுன்ன வரப்பல் அர்ஷில அலீம் வரப்ப ஜிப்ராஹீல வமீகாஈல வ இஸ்ராஃபீல வரப்ப சபிஹில் மசானி வல் குர்ஆனில் அலீம் வரப்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி ஹாத்திமின் நபியீன ஸல்லல்லாஹு முஹம்மதின் ஆலிஹி வஅஸ்அலுக பிஇஸ்மிக அஹ்லமில்லதி தகூமு பிஹி ஸமாஉ வல் அர்ல் வ பிஹி துஹியில் மௌத்தா வ தர்ஜுகுல் அஹியாக வ துஃபர்ரிகு பைனல் ஜம்இ வ தஜ்மஹு பைனல் முஃப்தரிகி வ பிஹி அஹ்ஷைத ஹததல் அஜாலி வ வஜ்னல் ஜிபாலி வ கைலல் பிஹாரி அஸ்அலுக யாமன் ஹுவ கதாலிக்க அன் துசல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி அன் தஃப் அல்பி. ரொம்ப அருமையான துவா. இதில் இருக்கிறத நான் 3ஆக பிரித்து அர்த்தம் சொல்கிறேன். அப்படியே படிச்சு விட்டா உங்களுக்கு புரியாது. 3ஆக பிரிக்கிறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா, இந்த துவாவில் ஆரம்ப ஒரு 2-3 வரி அல்லாஹ்வை புகழ்கிறோம். எப்படி புகழ்கிறோன்னா, யா அல்லாஹ், நீ 7 வானத்துடைய ரப்பாக இருக்கிற, இன்னும் 7 பூமியுடைய ரப்பாக இருக்கிற, இன்னும் 7 வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரப்பாகவும் நீ தான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்வை என்ன பண்ணுறோம், அவன் தான் படைத்தவன்னு சொல்லிடுறோம். அதுதான் முதல்ல அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அதை மட்டும் சொல்லாமல் ஒரு படி அதிகமாக போய் நீ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரியான சிறப்புக்குரிய மலக்குமார்களையும் படைத்தவனும் நீ தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தவனும் நீ தான். படைத்தவன்னா நீ தான், அவங்களுக்கும் ரப்பா இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி குர்ஆனுடைய மகத்தான வசனங்களை படைத்ததும் நீ தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கும் நீ தான் ரப்பா இருக்க. அப்போ எல்லாத்துக்கும் நீ தான் ரப்பா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹுடைய வேதத்தை ஏற்றுக்கிறோம், அல்லாஹுடைய நபிமாரை ஏற்றுக்கிறோம், இன்னும் அல்லாஹுடைய மலக்குமார்களை ஏற்றுக்கிறோம். அது எல்லாமே அவனுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதையும் சொல்லி போட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் சாந்தியும் சலாமும் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். பாருங்கள், முதல்ல ரப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டோம். அதாவது அவனை வணங்கக்கூடிய வார்த்தைகள் அது. அடுத்தது சலவாத்து சொல்கிறோம். நபியின் மீதும் குடும்பத்தார் மீதும் சலவாத்தை பொலின்னு சொல்லிட்டோம். இப்போ 3ஆவதாக என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இஸ்மை சொல்ல போகிறோம். எந்த இஸ்முன்னு நம்ம குறிப்பிடவே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, யா அல்லாஹ், உன்னுடைய இஸ்மு எந்த இஸ்மை கொண்டு, அதாவது அல்லாஹ் அவனுக்குன்னு எல்லா இஸ்மையும் சூடி கொள்றான். இன்னும் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான தகுதி இருக்குது. படைப்பவன் அப்படின்னு இருக்குது, ஆட்சி செய்பவன் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்முக்கு தகுந்த மாதிரி அவன் ஒவ்வொரு விஷயத்தை நிர்வகிக்கிறான். சொல்கிறோம், எந்த இஸ்மை கொண்டு நீ 7 வானத்தையும் இந்த பூமி இதெல்லாம் தாங்க வைக்கிறையோ, அதாவது அதனுடைய நிலைப்பாட்டில் இருக்குல்ல, அப்படிப்பட்ட பெயரை கொண்டு கேட்கிறேன். இன்னும் எந்த இஸ்மை கொண்டு நீ என்ன பண்ணுற, எங்களுக்கு உயிர் கொடுத்தியோ, அதே மாதிரி எங்களை வாழ வைக்கிறையோ, எங்களை பாதுகாக்கிறையோ, இன்னும் மரணிக்க செய்கிறியோ, அந்த இஸ்மையெல்லாம் உன் இடத்துல கொண்டு கேட்குறேன். இன்னும் எந்த இஸ்மையை கொண்டு எங்களை நீ கணக்கிடுவியோ, எத்தனை மனிதர்கள் இருக்கான்னு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், எப்படி எப்படி நல்லது கெட்டது செஞ்சுருக்கான்னு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் மறுமை அல்ல நம்மளை கேள்வி கணக்கு கேட்பான். இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. போன வாரம் திங்கக்கிழமை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மறுமையில் தெரியும். அப்போ அவன் கணக்கிடுறான். அப்போ அதுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இஸ்மை கொண்டு எங்களை கணக்கிடுகிறாயோ, அதே மாதிரி எதை கொண்டு எங்களை மரணிக்க வைப்பாயோ, எதை கொண்டு எங்களை எழுப்புவாயோ, எதை கொண்டு எங்களை கேள்வி கேட்பாயோ, எதை கொண்டு எங்களுக்கு கூலி கொடுப்பாயோ, இன்னும் அந்த மாதிரியான எல்லா இஸ்மையும் கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். என்னுடைய துவாவை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய துவாவை கேட்கணும். இந்த துவாவை ஒரு முறை ஓதுங்க. ஓதும் போது இந்த அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க. அர்த்தம் நமக்கு தெரியாதுங்கிறனால தான் தமிழில் சொல்கிறேன். அந்த தமிழில் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதனால தான் முழுசாக படிச்சு விட்டா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்காது. புரிகிற மாதிரி பிரித்து சொல்லியிருக்கேன். முதல்ல அல்லாஹ்வை ரப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சலவாத்து சொல்கிறோம். 3ஆவது இஸ்மை சொல்லி அந்த இஸ்மை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவனுடைய அந்த மகத்துவத்தை சொல்கிறோம். எப்படியெல்லாம்
இப்படிலாம் நீ படைச்சிருக்க, நிலைநிறுத்தி வச்சிருக்க, அதுக்கப்புறம் எங்களை ஆக்கியிருக்க, இன்னும் எங்களை வந்து கணக்கிடுவ, இதெல்லாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பெயரை கொண்டு கேட்குறோம் என் துவாவை கபுலாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய துவாவை இந்த இடத்துல கேட்டுக்கணும். ரொம்ப சிறப்புக்குரிய துவா, ஒரு தடவை ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வித நல்லதையும் கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரொம்ப குறுகிய நேரத்தில் சிறப்புக்குரிய அமல்களை தொகுத்து கொண்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக